வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து ஓட்ஸ் உப்புமா செஞ்சுருக்கிறேன். இந்த ஓட்ஸ் உப்புமா உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த ஓட்ஸ் உப்புமா சேர்த்துக்கலாம். நான் வந்து காய்கறி எல்லாம் சேர்த்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணால் அடிக்கடி இந்த ஓட்ஸ் உப்புமா சேர்த்துக்கிட்டா, வெயிட் கம்மி பண்ணணுங்கிறவங்களும் இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம். இது வந்து சட்னியோடு வச்சு சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி சட்னி வச்சுருக்கிறேன். சும்மாவும் சாப்பிடலாம், ஏன்னா நம்ம காய்கறி தக்காளி எல்லாம் போட்டிருக்கிறோம். நான் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியோ சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா வெறும் வெங்காய தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க இந்த ஓட்ஸ் கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ஓட்ஸை வந்து நம்ம வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரும், ஓட்ஸோட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்படியே சட்டியில் விட்டுறாதீங்க, கருகிரும். இப்போ எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ அதே கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி இப்படி இந்த மாதிரி திருகி வச்சுக்கோங்க. கட் பண்ணி போடுறத விட திருகி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா 4 கீத்து போட்டு வச்சுருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வந்தாப்புல போட்டுடுங்க. இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணும்லாம் இல்லை. இப்போ இதில் பட்டாணி, கொஞ்சமாக பட்டாணி பறிச்சுக்கலாம். பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி போட்டிருக்கிறேன். இப்போ பட்டாணி போட்டு 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 5 பீன்ஸு, ஒரு 1/2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இல்லை உருளைக்கிழங்கு வேணுன்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க, காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் காய்க்கு. கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு நம்ம வதக்கிக்கலாம். சிம்மிலேயே வச்சு வதக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காயை வேக விடலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி காயெல்லாம் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஓட்ஸ் சீக்கிரம் வெந்துடும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அது நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு ஓட்ஸுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். பத்தலைன்னா கூட திருப்பி நீங்கள் பக்கத்து அடுப்பில் சுடு தண்ணி ஊற்றி கூட ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 கப்பு ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்படி கடைசியில் போடும்போது அங்கங்கே தக்காளியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. உப்பு பார்த்து போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் தான் போட்டிருக்கு, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வறுத்து வச்ச ஓட்ஸை போட்டுக்கலாம். போட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க, ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் சின்ன பழமாக ஒரு பாதி பழம் லெமன் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே தக்காளியும் போட்டிருக்கு.
உங்களுக்கு லெமன் வேண்டான்னா தக்காளியோடு விட்டுருங்க. இப்போ இதை அப்படி நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷமே அப்படியே விட்டுட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லாம் சிம்லேயே வைங்க. சிம்லேயே வச்சு அப்படியே நல்லா வேக விடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா சுடுதண்ணி கூட காய்ச்சி ஊற்றிக்கோங்க. ஆனால் சரியாக இருக்குது எனக்கு. இப்போ இதில் மல்லி இலை தூவிடலாம். தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஓட்ஸ் உப்புமா ரெடி. இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவும் ப்ளைனாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி காய்கறி போட்டு உப்புமா மாதிரி செஞ்சுக்கலாம். ஓட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ ரொம்ப சுவையான ஓட்ஸ் உப்புமா ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.